சாத்தூர் அருகே சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என பாமக கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இரவார்பட்டி கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தரைப்பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. புதிய பாலம் அமைத்து தரக்கோரி அப்பகுதி கிராம மக்கள் ஆற்று தண்ணீரில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாமக கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா அப்பகுதி பொதுமக்களிடம் பாலத்தின் பயன்பாடு மற்றும் போக்குவரத்து குறித்து குறைகளை கேட்டறிந்து சேதமடைந்த பாலத்தை பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரியான முறையில் திட்டமிட்டு கட்டியிருந்தால் இதுபோன்ற பாலம் உடைப்பு ஏற்பட்டிருக்காது என்றும், இதனால் அப்பகுதி மக்கள் 32 கிலோமீட்டர் சுற்றி சென்று ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து எந்த ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இந்த வைப்பாறு 300 அடி நீளத்துக்கு ஒரு பாலம் இவர்கள் சரியாக அமைத்தால் 20 கிராமத்து மக்கள் இதனால் பயன்பெறுவார்கள். இவங்க இன்னைக்கு இந்த 300 அடி பாலத்தை போடாததுனால 32 கிலோமீட்டர் சுற்றி போயிட்டு இருக்கிறாங்க. வேலை, அவங்களோட அன்றாட தொழில், பள்ளிக்கூடம், இன்னும் சொல்ல போனால் அச்சக்குளத்தில் இருக்கிற மக்கள் குடிமைப்பொருள் அவங்கள நியாய விலை கடைக்கு வரணும்னா அவங்க இந்த ஆற்றை கடந்து தான் இரவார்பட்டிக்கு வாங்கிட்டு போகணும். அப்போ இந்த ஆற்றை கடக்கிறதுக்கான எந்த வழிவகையும் இல்லை. 98 போட்ட பாலம் உங்கள் கண் முன்னாடி சிதிலமடைஞ்சு கிடந்துட்டுருக்கு. அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பாலத்தை மழைக்கால போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து முதல்ல சீரமைக்கிறதோட திட்டமிடணுங்க. எவ்வளவு தண்ணி வரும், வெம்பக்கோட்டை அணையிலிருந்து திறக்கப்பட்டால் எவ்வளோ தண்ணீர் வரும், இந்த தண்ணீர் வடிந்து செல்வதற்கு எப்படி அந்த பாலம் போடப்பட வேண்டும் என்பதனை திட்டமிட்டு, ஏன்னா ஏற்கனவே அவங்க வெறும் 2 பக்கம் கோட்டைச்சோறு மாதிரி கட்டி மேலே ரோடு போட்டிருக்கிறாங்க. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லைன்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டுது. தங்கம் தென்னரசு இந்த பகுதியின் நிதியமைச்சர் அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், உடனடியாக இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து முறையாக திட்டமிட்டு இந்த பாலத்தை, இந்த சாலையை, பாலத்துடன் இணைந்த இந்த சாலையை நீங்கள் சீரமைத்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.